சாதி வந்து வெறும் தொழில்முறை கிடையாது. தொழில் மாறினாலும் இங்கே தொழில் மாறினா சாதி இங்கே ஒழிஞ்சிருதான் கிடையாது. இன்னும் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறாங்கல்ல, எனக்கு நான் படிச்சிருக்கேன், தலித் முரசில் படிச்சிருக்கேன். என்னென்னா 2014-15 வந்த தலித் முரசில் இதில் லண்டனில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கான சட்டம் கொண்டு வரணும்னு பேசியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? அதான் சொல்லலை, தமிழர்கள், இந்தியர்கள், இல்லை இந்த தெற்காசிய பரப்புக்கே சிங்களவர்கள்ட்டே சாதி இருக்கு. இந்த தெற்காசிய பரப்புக்கு உண்டான ஒரு பெரிய இழிவு எதுன்னா சாதி. இந்த சாதியை வந்து மனிதர்கள் இந்த மனிதர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே இந்த சாதியை தூக்கிட்டு தான் போகிறாங்க. அங்கே கொண்டு போய் சாதிய ஒடுக்குமுறைகள் நடத்துறதும் அது மூலமாக மக்களை வந்து தள்ளி வைக்கிறதும் பிரித்து வைக்கிறதும் ரொம்ப சாதாரணம். போர்க்காலகட்டத்தில் சாதிய ஒடுக்குமுறைகளை பற்றி பதிவுகள் இருக்குது. நம்ம என்ன பேச முடியும்? நீங்கள் இதெல்லாம் வந்து லக்ஸுரி. நீங்கள் போர்க்காலகட்டத்தில் சாதிய ஒடுக்குமுறைகள், சாதியத்தால் வந்து மக்களை வந்து பிரித்து வைக்கிற இதெல்லாம் பற்றின பதிவுகள் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ சாதி எல்லா இடத்துலையும் வேலை செய்யும், அது இதுவே கிடையாது.